ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். And that ye attain even the salvation of your souls. அவரை நீங்கள் காணாமல் இருந்து அன்பு கூறுகிறபடினால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு. அதுதான் வருகை. Whom having not seen ye love him, and so ye receive and the salvation of your souls, and that is the coming of the Lord. உனக்கு ரட்சிப்பு சரீர மீட்பும் கிடைக்குது, ஆத்தும மீட்பும் கிடைக்கிறது. And you get the salvation and the redemption in body and salvation of souls. இன்னும் நீ அவரை பார்க்கல, நல்லா பார்க்கலையே. Ye have not seen him well. சிலுவையை தியானிக்கிற, ஓகே. You are meditating the cross, it's okay. நீ முகமுகமாய் காண போகிறாய். And you are going to see him face to face. ஆனாலும் நீ எப்படி விசுவாசிக்கிற? How do you believe him? நம்ம என்ன சொல்றோம்? What do we say? கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியம். And he that is blessed and that see not and believe. அதனால சொல்லுங்க, நீங்கள் அவரை காணாமல் இருந்து அன்பு கூறுகிறீர்கள், நீங்கள் அவரை தரிசியாமல் இருந்து அவர் மேல் விசுவாசம் வைக்கிறீர்கள். ஆனபடினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு கிடைக்கும். And whom having not seen ye love, in whom